அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை. வீட்டுல இருந்து கிளம்பி போனா ஒரு காரியம் ஆக மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரி தடைகள் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு என்ன இன்னைக்கு பரிகாரம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப மேஷ லக்னத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருக்கோம். இன்னைக்கு 12 லக்னத்துக்கும் நம்ம பரிகாரம் பார்க்க போறோம். அப்ப இந்த 12 லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா, இப்ப மேஷ லக்னம் முதலாவது லக்னம். இப்ப மேஷ லக்னக்காரங்க நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டுல இருக்கிற கழிப்பறையை, அதாவது டாய்லெட்டை நீங்களே கிளீன் பண்ணணும். நீங்களே கிளீன் பண்ணிட்டு உங்களோட வேலைக்கு போறீங்க அப்படின்னா தடை தாமதங்கள் கண்டிப்பா இருக்காது. ஒரு வெற்றியே நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். பெருசா வர பிரச்சனை சிறுசா போயிடும். தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போயிடும். சரிங்களா? அதாவது உங்க கண்ணு முன்னாடியே பிரச்சனைகள் அப்படியே சால்வ் ஆகிறது நீங்களே உணரலாம். சரிங்களா? அடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் பாத்துட்டீங்கன்னா, ஜீவ சமாதிகளுக்கு போய் உங்களால முடிஞ்ச சர்வீஸ், அங்க போய் சுத்தம் பண்றது, இல்ல போய் அங்க போய் சாப்பாடு போடுறது, தண்ணி வரவங்களுக்கு கொடுக்கறது, உங்களால முடிஞ்ச வேலையை நீங்க செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா மிதுனம். மிதுன லக்னக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் ஊனமுற்றவங்களுக்கு இப்போ ஒருத்தங்களுக்கு காது கேட்கல, என்ன பண்ணலாம்? ஒரு மிஷின் வாங்கி கொடுக்கலாம். இல்ல ஒருத்தங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, வெயில நிக்கிறாங்க, செப்பல் இல்லாம நிக்கிறாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச செப்பலை, அவங்க சைஸுக்கு பிடிச்ச செப்பலை நீங்க வாங்கி தரலாம். சனிக்கிழமை நாள் வாங்கி தரலாம். அவங்க இப்ப வெயில நிக்கிறவங்களுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு எப்படி ஆயிரும், ஒரு ஹாப்பி ஆயிரும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, அதே மாதிரி அவங்களுக்கு உணவு, உடை, இல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க உடல் ஊனமுற்றவங்களுக்கு நீங்க பண்ணலாம். அடுத்தது கடகம். கடக லக்னக்காரங்க என்ன பண்ணலாம்னு பாத்துட்டீங்கன்னா, கோயில்கள்ல போய் அங்க அன்னதான சர்வீஸ் பண்ணலாம். இல்ல கோயில்ல என்ன தேவையோ உங்களால முடிஞ்ச உழைப்ப நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா உங்களோட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அடுத்தது சிம்மம். சிம்ம லக்னக்காரங்க பாத்துட்டீங்கன்னா, கோயில்ல இருக்கிற குளத்து மீன்களுக்கு உணவு வாங்கி போடுறது. சரிங்களா? கோயில்கள் இருக்கிற குளத்து மீன்களுக்கு உணவு வாங்கி போடுறது. அதே மாதிரி குருமார்களுக்கு உங்களால என்ன முடியுமோ அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அவங்களுக்கு வாங்கி அவங்களுக்கு பணிவிட செய்யறது. இது உங்களுக்கு உண்டான பிரச்சனைய நிவர்த்தி பண்ணும். அடுத்தது கன்னி. கன்னி லக்னக்காரங்க பாத்துட்டீங்கன்னா, சீருடை பணியாளர்கள் யாருங்க? போலீஸ்காரங்க, டிரைவர்ஸ், துப்புரவு தொழிலாளர்கள், யாரெல்லாம் சீருடை அணைச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யலாம். இப்போ ஒருத்தங்க வெயில்ல வர்றாங்க, கரண்ட் எடுக்க வர்றாங்க, கணக்கெடுக்க வர்றாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நம்மளால முடிஞ்சா டம்ளர் தண்ணி கொடுக்கலாம், இல்ல டீ தரலாம். துப்புரவு தொழிலாளர்கள் வர்றாங்க, உங்களால முடிஞ்சதை நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, சீருடை பணியாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அதே மாதிரி ரத்த தானம் பண்ணலாம். ரத்த வங்கிக்கு ரத்தமே கிடைக்கல, உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் ரத்தம் தேவைப்படுறவங்களுக்கு. இது உங்களுக்கு வர பிரச்சனையை கண்டிப்பா என்ன பண்ணும், பெருசா வர்றத சிறுசா பண்ணிரும். அடுத்து துலா லக்னக்காரங்க. துலா லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பசுக்களுக்கு உணவு கொடுக்கணும். டெய்லி கொடுக்குறீங்களா, கண்டிப்பா உங்க பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு, அதே மாதிரி பிரதோஷ அன்னைக்கு இளநீர், பால், கோயிலுக்கு நம்ம என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ, உங்களால என்ன முடியுமோ நீங்க வாங்கி தரலாம். சரிங்களா? அது உங்களுக்கு உண்டான ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து விருச்சகம். விருச்சகத்துக்கு பாத்துட்டீங்கன்னா, திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். இல்ல அவங்களுக்கு ட்ரெஸ் பிடிக்குது அப்படின்னா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவி செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையும், பிரச்சனைகள் தீரும், ஒரு தீர்வு கிடைக்கும். சரிங்களா?
அடுத்து தனுசு. தனுசுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அம்மாவை நல்லா பாத்துக்கணுங்க. அம்மாவுக்கு தேவையானதை நம்ம பண்ணணும். அது உணவா இருக்கலாம், உடையா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். அம்மாவை நீங்க நல்லா பாத்துட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் கண்டிப்பாக எல்லாமே தீர்ந்துருங்க. ஏன்னா அம்மாட்ட டெய்லி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எனக்கு அம்மாவே இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அம்மா வயது உள்ளவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இல்ல வயதான இருக்கிற முதியோர் இல்லம் போய் அவங்களுக்கு உங்களால முடிச்ச உதவிகளை செய்யுங்க. கண்டிப்பா உங்களோட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி நிச்சயமா கிடைக்கும். பெருசா வர பிரச்சனை சிறுசா போயிரும். அதுக்கு அடுத்தது வந்து மகரம். மகர ராசிக்காரங்க யாரை பார்த்துக்கணும் அப்படின்னா அப்பா வயதுள்ள அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? இதே அப்பா இல்லைங்க, அப்பா வயதுள்ளவங்ககிட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதே மாதிரி மருத்துவ உதவி. இப்ப அப்பா உடம்பு சரியில்லையா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அவங்களுக்கு மருந்து மாத்திரை, அவங்களுக்கு ரெகுலரா செக்அப், அவங்களுக்கு பிபி எப்படி இருக்கு, சுகர் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நம்ம ரெகுலர் செக்அப் பண்ணிக்கணும். அவங்கள நல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது வந்து மீண்டு வந்துருவீங்க. சரிங்களா? அடுத்தது கும்பம். கும்ப ராசிக்காரங்க வந்து பாத்துட்டீங்கன்னா கன்னி பெண்களுக்கு, திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு அதாவது புடவை, மங்கள பொருட்கள் வாங்கி தானமா கொடுங்க. சரிங்களா? எப்ப தானமா கொடுக்குறீங்க? புதன்கிழமைக்கு தானமா கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான நிவர்த்தி கிடைக்கும். சரிங்களா? நீங்களும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வருவீங்க. அடுத்தது மீனம். மீன ராசிக்காரங்க வந்து பாத்துட்டீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போய் அங்க வரும் பக்தர்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பானகம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே அந்த பானகத்தை நீங்க கோவிலுக்கு கொடுக்கலாம், தேனும் கொடுக்கலாம். உங்களால முடிஞ்ச சர்வீஸ நீங்க அங்க பண்ணலாம். பண்ணும்போது பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு உங்க லக்னத்துக்கு, மீன லக்னத்துக்கு நீங்க பெருமாள் வழிபாடும் பெருமாள் கோயிலுக்கு உண்டான சர்வீஸும் நீங்க பண்ணிட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே எப்படி ஆயிரும்? தவிடு பொடி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு செல்வ வளமும் ஒரு முன்னேற்றமும் நிச்சயமா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான பரிகாரம் தான் பார்த்திருக்கோம். நீங்களும் பயன்படுத்தி நான் சொன்ன பரிகாரத்துல நம்பிக்கையோட பயன்படுத்துங்க. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? இது உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பதிவு போடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நாம ஆல்ரெடி. இப்போ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களே அறியாம செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்க நம்ம கமெண்ட்ல பதிவு, அதாவது கமெண்ட் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்றேன். அனைவருக்கும் நன்றி.